Hi dears, welcome back to the English class, 10th standard supplementary, a dilemma, supplementary 7. We have seen the previous half of the lesson in part 1 video. In that we have seen the narrator's dilemma of opening the box and his psychological insight we have seen. Here we can continue this. Okay. Worst of all, my salary was reduced and I saw that marriage was out of the question. இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேலரியும் குறைச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து இதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரியாக வேலைக்கு போக முடியல. இதை நான் பாதுகாத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது இருக்குது. அதனால என்னுடைய வேலையும் போச்சு, அதில் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ஐ saw that marriage was out of the question. ஸோ வேலை இல்லாட்டினா எப்படி எனக்கு மேரேஜ் நடக்கும், அதுவும் ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. இன் மை டிஸ்பேர் ஐ கன்சல்டட் ப்ரொஃபஸர் கிளின்ச் அபவுட் மை டைலமா அண்ட் ஆஸ் டு சம் சேஃப் வே ஆஃப் கெட்டிங் அட் த ரூபீஸ். ஸோ என்னோட டிஸ்பேர், என்னுடைய சோகத்தில், என்னுடைய கலக்கத்தில் நான் போயிட்டு ப்ரொஃபஸர் கிளின்ச் அவரை போய் என்னோட டைலமா பற்றி கேட்க போனேன். அண்ட் ஆஸ் டு சம் சேஃப் வே ஆஃப் கெட்டிங் அட் த ரூபீஸ், அந்த ரூபீஸை வந்து சேஃபாக எப்படி எடுத்துக்கிறதுன்னு. He said that if my uncle had not lied, there was none that would not ruin the stones. உங்கள் அங்கிள் வந்து பொய் சொல்லாமல் இருந்திருந்தார்னா இந்த ஸ்டோன்ஸுக்கு வந்து எந்த டேமேஜும் கிடையாது, எஸ்பெஷலி த பேர்ல்ஸ். பட் தட் வாஸ் அ சில்லி டெய்ல் அண்ட் ஆல்டுகெதர் இன்க்ரெடிபிள். அது வந்து ஒரு சில்லி டெய்ல், ஒரு முட்டாள்தனமான கதையாக இருக்குது. இன்க்ரெடிபிள் மீன்ஸ் இம்பாசிபிள் டு பிலீவ், அதை நம்ப முடியாமல் அளவுக்கு இருக்குது. ஐ ஆஃபர்ட் ஹிம் த பிக்கஸ்ட் ரூபி இஃப் ஹி விஷ் டு டெஸ்ட் ஹிஸ் ஒப்பீனியன். ஹி டிட் நாட் டிசைர் டு டூ ஸோ. ஸோ அவர் என்ன சொன்னார், உங்கள் அங்கிளோட நான் லெட்டரை பார்த்தா எனக்கு இது ஒரு பொய்ன்னு தோணுது, இது ஒரு நம்ப முடியாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவுடனே இவன், நீங்கள் வந்து எனக்கு எப்படியோ இதை சேஃபாக திறந்து கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரூபியை உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறேன் சொல்கிறான். ஆனால் அவர் நான் முடியாது, எனக்கு அப்படிலாம் அவனுக்கு ஆசை கிடையாதுன்னு சொல்லிட்டார். டாக்டர் ஸ்கேஃப், மை அங்கிள்ஸ் டாக்டர், believed the old man's letter and added a caution which was entirely useless. அங்கே டாக்டர் ஸ்கேஃப் ஒரு அங்கிள் டாக்டர்கிட்ட போனார். அவர் வந்து அந்த ஓல்டு மேனோட லெட்டரை வந்து பிலீவ் பண்ணார், நம்பினார். அது ஒரு காஷன், ஒரு எச்சரிப்பு தெரிவிக்கிறாரு, which was entirely useless. அது ரொம்ப யூஸ்லெஸ் தான். for by this time I was afraid to be in the room with a terrible box. இப்போ எனக்கு இன்னும் பயம் என்னன்னா, இந்த ரூம்குள்ளே அந்த பாக்ஸ் கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பயமாக இருக்குது. At last the doctor kindly warned me that I was in danger of losing my mind with too much thought about my rubies. In fact, I did nothing else but contrive wild plans to get at them safely. I spent all my spare hours at one of the great libraries reading about dynamite. கடைசியில் அந்த டாக்டர் சொன்னார், கைண்ட்லி இவருக்கு வந்து ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. நீ வந்து இந்த மாதிரி அந்த ரூபீஸே நினச்சிட்டே இருக்கிறதுனால உன்னோட மைண்டு வந்து டேஞ்சர் ஆகிரும், லூசிங் மைண்ட், உன்னோட மைண்டை நீ இழக்கிற, ஞாபகம் தான் நீ வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுற சொல்கிறார். இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் கான்ட்ரைவ் வைல்டு பிளான்ஸ் டு கெட் அட் தம் சேஃப்லி. அதை எப்படி வந்து சேஃபாக அந்த பிளான் பண்ணணுன்றதில் நான் வந்து கான்ட்ரைவ் மீன்ஸ் நிறைய பிளானை போட்டு திறமையாக எப்படி ஹேட்ச் அ பிளான் பை டெலிபரேட் யூஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், திறமையோடு அந்த பிளானை வந்து பண்ணலான்னு சொல்லி நிறையா யோசிச்சுட்ருக்கேன். ஐ ஸ்பெண்ட் ஆல் மை ஸ்பேர் ஹவர்ஸ், என்னுடைய என்னென்ன டைம்லாம் எனக்கு கிடைக்குதோ அந்த ஹவர்ஸ்லாம் வந்து பெரிய லைப்ரரி இருக்கிறதுலே பெரிய லைப்ரரியில் போய் அந்த டைனமைட் பற்றி படிச்சுட்டே இருக்கிறேன், ரெஃபர் பண்ணி படிக்கிறேன். Indeed, I talked of it until the library attendants, believing me a lunatic or a dynamite fiend, declined to humor me and spoke to the police. ஸோ அந்த எப்போ பார்த்தாலும் அந்த டைனமைட் பற்றி புக் எடுத்து படிக்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியன்ட்ட கூட இதை பற்றியே பேசுகிறதும் பார்த்து அந்த லைப்ரரியன் வந்து இவர் வந்து ஒரு லுனாட்டிக், அதாவது ஒரு பைத்தியம் பிடிச்சவர், அல்லது டைனமைட் ஃபியண்ட் மீன்ஸ் ஒரு பிசாசு, பேய் பிசாசு, ஒரு டைனமிட் வெடிப்பொருள் பிசாசுன்னு நினச்சிக்கிட்டு டிக்ளைன் டு ஹியூமர் மீ அண்ட் ஸ்போக் டு த போலீஸ். இவரை வந்து
சீரியஸாக எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. I suspect that for a while I was shadowed as a suspicious and possibly criminal character. இவருடைய ஷேடோட் as a suspiciousனா இவரை வந்து ஒரு சந்தேகமாக நினச்சி இவரை வந்து ஒரு குற்றவாளியாக முடிவு கட்டுறாங்க. I gave up the libraries and becoming more and more fearful set my precious box on a down pillow for fear of its being shaken. நான் வந்து இப்போ லைப்ரரிக்கு போகிறதே விட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து நிறைய எனக்கு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீஷியஸ் பாக்ஸை வந்து என்னோடய பில்லோ கடியில் வச்சு அதை வந்து அசையக்கூடாதுன்னு பத்திரமா வைக்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் அட் திஸ் டைம் ஈவன் த அப்சர்ட் பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் பீயிங் டிஸ்டர்ப்ட் பை அன் எர்த்குவேக் ட்ரபிள்டு மீ. திடீர்னு ஒரு எர்த்குவேக் வந்து ஒருவேளை அதனால இதை அசைஞ்சு வெடிச்சிருச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோமே அப்படின்னு ஒரு பயம் வருது. ஐ ட்ரை டு கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ஷேக் நீடட் டு எக்ஸ்ப்ளோர் மை பாக்ஸ். இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து ஷேக் பண்ணி வெடிக்கிறதுக்குரிய அந்த நிலநடுக்கம் வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுலாம் ஆரம்பிச்சிட்டான். தி ஓல்ட் டாக்டர் when I saw him again begged me to give up all thought of the matter, and as I felt how completely I was the slave of one despotic idea, I tried to take the good advice thus given me. அந்த ஓல்டு டாக்டர் வந்து திருப்பியும் எனக்கு வந்து வார்ன் பண்ணுறாரு. நீ வந்து இந்த மாதிரி இதையே நினச்சிட்டு இருக்கிறீல்ல, அதை நீ விட்டுரு, அதுக்கு வந்து அடிமையாகாத அப்படி சொல்கிறாரு. ஐ ட்ரை டு டேக் த குட் அட்வைஸ் தஸ் கிவன் மீ. இதை நல்ல அட்வைஸ் தான் நம்ம எடுத்துக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஹாப்பிலி ஐ ஃபவுண்ட் சூன் ஆஃப்டர் பிட்வீன் த லீவ்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் பைபிள் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் வித் தியர் காஸ்ட் அண்ட் மச் பிசைட். அதை விடலாம்னு நினச்சா கூட அப்புறம் பைபிளில் பிட்வீன் த லீவ்ஸ் மீன்ஸ் பிட்வீன் த பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ்லாம் திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லிஸ்ட்டு, நம்பர்டு லிஸ்ட், ஸ்டோனோட லிஸ்ட் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு ஸ்டோனுடைய விலையும் அதனுடைய வேல்யூஸும் பற்றி கொடுத்துருக்கு. இட் வாஸ் டேட்டட் 2 years பிஃபோர் மை அங்கிள்ஸ் டெத். எங்கள் அங்கிள் இறக்கிறதுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதின மாதிரி ஒரு டேட் போட்டிருக்கு. மெனி ஆஃப் த ஸ்டோன்ஸ் வேர் வெல் நோன் அண்ட் their enormous வேல்யூ amazed me. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். அதில் இருக்கக்கூடிய எனார்மஸ் வேல்யூ, அதில் நிறைய மதிப்புள்ள அது வந்து ரொம்ப அந்த மதிப்பை நினச்சா எனக்கு அப்படியே அமேஸ்டு மீ, அது ரொம்ப என்னை வியக்க வச்சுச்சு. அப்போ எனக்கு அதை திருப்பி விட முடியல. எப்படியாவது அந்த ரூபீஸில் நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறேன். செவரல் ஆஃப் த ரூபீஸ் were described with care and curious histories of them were given in detail. நிறைய பலவிதமான ரூபீஸை பற்றி அங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அதனுடைய க்யூரியஸ் ஹிஸ்ட்ரிஸ், அது கிடைச்ச விதம், அதனுடைய வரலாறை பற்றிலாம் அது கொடுத்துருக்கு. ஒன் வாஸ் செட் டு பி தி ஃபேமஸ் சன்செட் ரூபி. அதில் ஒரு ரூபி பார்த்திங்கன்னா சன்செட் ரூபி, விச் ஹேட் பிலாங் டு த எம்ப்ரஸ் குவீன் மரியா தெரேசா. அது யாரோடதுன்னா அந்த குவீன், எம்ப்ரஸ் குவீன், அந்த ராஜ்யத்தினுடைய ராணி மரியா தெரேசா போட்டிருந்த அந்த சன்செட் ரூபியோடது. அப்போ அது எவ்வளோ வேல்யூ. ஒன் வாஸ் கால் த பிளட் ரூபி. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரத்த ரூபி, blood ruby, not as was explained because of the color but on account of the murders it had occasioned. அந்த blood rubyனுடைய அந்த கல் வந்து அது blood மாதிரி கலரில் இருக்குன்றதுனால அந்த பேர் கிடையாது. அந்த blood rubyயை வந்து அதை வந்து கிடைப்பதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேரெல்லாம் மர்டர் பண்ணி அதனால் ரத்தம் சிந்துறாங்களோ அதை வந்து குறிக்கிறதுக்காகத்தான் அதுக்கு பிளட் ரூபினே பேர் வந்திருக்கு. அவ்வளோ அது காஸ்ட்லி. Now as I read, it seemed again to threaten death. இதெல்லாம் எனக்கு வாசிக்கும்போது it seemed again to threaten death. திருப்பியும் எனக்கு வந்து டெத்தை பயமுறுத்த தான் பார்க்குறேன். அதாவது டெத் வந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறான், அந்த ரூபீஸ் தான் வேணும்னு நினைக்கிறான். இந்த டைலமா பாருங்கள். இங்கே வந்து ஓல்டு டாக்டர் சொல்லும்போது விட்டுறலாம், அந்த தாட்டை விட்டுறலாம்னு நினைக்கிறான், அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறான். திருப்பி அந்த பைபிள் அதை பற்றி கொட்டேஷன்ஸ், அதை பற்றி நிறையா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறத பார்த்த உடனே திருப்பியும் அது மேலே ஆசைப்படுறான். ஸோ இந்த மாதிரி அவனோட டைலமா, அதை விடலாமா வேண்டாமான்றது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறான். The pearls were described with care as an unequaled collection. அந்த முத்துக்கள்லாம் வந்து அப்படி எப்படி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அதை பற்றி அவர் விளக்கம் கொடுத்துக்கிறாரு. Concerning 2 of them, my uncle had written what I might call biographies, for indeed they seem to have done much evil and some good.
கொஞ்சம் நன்மைக்கு தான் கொஞ்சம் தீமைக்கும் தான் இருக்குது. One a black pearl was mentioned in an old bill of sale as she which seemed queer to me. அது ஒரு black pearl, அந்த அந்த black pearl வந்து அந்த ஓல்டு பில்லில் எழுதியிருந்த அந்த அவள், அந்த ஷீன்றது அந்த black pearl which seemed queer to me. அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. It was maddening. அது ஒரு கிறுக்குத்தனமாக இருந்துச்சு. Here guarded by a vision of sudden death was wealth beyond the dreams of avarice. இந்த மாதிரி guarded by a vision of sudden death, திடீர்னு டெத் ஆகிற மாதிரி ஒரு விஷன், ஒரு தரிசனமாக பார்க்குறது. was wealth beyond the dreams of avarice. Avarice means extreme greed for wealth. அதாவது செல்வத்தை சேர்க்கணும்னு ரொம்ப பேராசைப்பட்டு இருக்கிறது தான் avarice. I am not a clever or ingenious man. நான் வந்து கிளவர், ஒரு புத்திசாலித்தனமோ ஒரு ஒரு சாதுரியம் கிடையாது. I know little beyond how to keep a ledger. எனக்கு தெரிஞ்சது கிளார்க்காக இருந்ததுனால லெட்ஜரை எப்படி கையாளணும். And keeps and so I was and am no doubt absurd about many of my notions as to how to solve this riddle. ஸோ இந்த மாதிரி ரிடிலில் வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்ற அந்த மாதிரி கிளவர்னஸ், இன்ஜினிட்டி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நினச்சி பார்க்கலாம். At one time I thought of finding a man who would take the risk of unlocking the box, but what right had I subject anyone else to the trial I dared not face. அப்புறம் ஒரு தடவை வந்து ஒரு மேன் அவன் கண்டுபிடிச்சி அவன் வந்து ரிஸ்க் எடுத்து இதை திறக்கணும்னு நினைக்கும் போது இவன் வந்து நம்ம வந்து பயந்து சாகணும்னு நினைக்கிறத இன்னொருத்த மட்டும் சாகலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். I could easily drop the box from a height somewhere and if it did not explode could then safely unlock it, but if it did blow up when it fell, goodbye to my rubies. என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு ரொம்ப ஹைட்டில் இருந்து ஒரு மலை மேலே ஒரு ஹைட்டில் இருந்து இந்த பாக்ஸை நம்ம ட்ராப் பண்ணோம்னா அப்போ நம்ம வந்து வெடித்து செதற மாட்டோம். ஆனால் அந்த ரூபீஸ் நமக்கு கிடைக்குமா கையில்? அது போயிடுச்சுன்னா நம்ம பணக்காரனே கிடையாதே, நமக்கு பணம் கிடைக்காதே. Mine indeed. I was rich and I was not. எனக்கு இந்த மூடி இருக்கிற இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூபீஸ்லாம் இருக்கிறது, நான் பணக்காரன் தான். ஆனால் அது வெடித்து செதறும் போது I was not rich. I grew thin and morbid and so miserable that I at last carried my troubles to my father. I grew thin. இதை நினச்சே தின் ஆகிறான். அதாவது ஒன்று ரொம்ப நினச்சி கஷ்டப்படும் போது, இந்த மாதிரி டைலமாவில் இருக்கும்போது பீப்புள் மே பிகம் இல்னஸ் அந்த மாதிரி ஆகிறான். கடைசியில் அந்த ட்ரபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபாதர் கிட்ட போகிறான். டு மை ஃபாதர் கன்ஃபெசர்கிட்ட போகிறான். அதாவது அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர்கிட்ட போகிறான். He thought it simply a cruel jest of my uncle's, but was not so eager for another world as to be willing to open my box. அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு கொடுமையான ஜோக்கு, உங்கள் அங்கிளோட ஜோக்கு தான். பட் வாஸ் நாட் ஸோ ஈகர் ஃபார் அனதர் வேர்ல்ட் ஆஸ் டு பி வில்லிங் டு ஓப்பன் மை பாக்ஸ். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு உலகத்தில் கூட ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. He too counseled me to cease thinking about it. அவரும் இவனுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. நீ வந்து இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறத சீஸ் பண்ணுனா ஸ்டாப் பண்ணிக்கோ. Good heavens, I dreamed about it. Not to think about it was impossible. எப்போ பார்த்தாலும் அதான் நினச்சிட்டு இருக்கிறான். அதை பற்றி நினைக்காம இருக்கிறதுக்கு இவனால் முடியலை. நினைக்காம இருக்கணும் அப்படின்னா அது வந்து அவனால் முடியாத காரியமாக இருக்குது. Neither my own thought nor science nor religion had been able to assist me. என்னுடைய சொந்த தாட்களோ அல்லது சயின்ஸோ அல்லது மத சார்பாக இருக்கிறதோ எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. 2 years have gone by. இப்படியே 2 வருஷமும் திங்க் பண்ணி போயிடுச்சு. And I am one of the richest men in the city. இந்த சிட்டிலே நான் வந்து பெரிய பணக்காரங்களில் நானும் ஒருத்தன். And have no more money than will keep me alive. என்னை உயிரோட வச்சுக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேறு மணி கிடையாது. Susan said I was half cracked like Uncle Philip and broke off her engagement. நம்ம முதலே பார்த்தோம், சூசன் வந்து இவரோட லவ்வர்.
அந்த டாமோட லவர். அந்த சூசன் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் வந்து அந்த அங்கிள் பிலிப் மாதிரியே ஹாஃப் கிராக் ஆகிட்ட, பைத்தியம் ஆகிட்ட, அதனால் நான் உன் கூட இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தத்தை வந்து நான் வந்து ப்ரோக் ஆஃப் பண்ணிக்கிறேன், உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டான். இன் மை டிஸ்பேர், ஸோ அவனோட லவரும் அவனை ப்ரோக் ஆஃப் பண்ணிக்கிட்டா. So in my despair, I advertised in the Journal of Science and I've had absurd schemes sent me by the dozen. ஸோ இவனுடைய ரொம்ப கலக்கமுற்று இருந்தப்ப இதை வந்து நம்ம ஜேர்னல் ஆஃப் சயின்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான்னு கொடுத்தான். At last, as I talked too much about it, the thing became so well known that when I put the horror in a safe in a bank, I was promptly desired to withdraw it. I was in constant fear of burglars and my landlady gave me notice to leave. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து பர்க்லர்ஸ், திருடர்கள், கொள்ளை கூட்டத்துக்காரங்க அதை திருடிடுவாங்க, பயந்துகிட்டே இருக்கிறான். அந்த லேண்ட் லேடி மீன்ஸ் அவருடைய ஹவுஸ் ஓனர், அந்த லேண்ட் லேடி கூட என்ன சொல்லிட்டாங்க, கேவ் மீ நோட்டீஸ் டு லீவ், நீ வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு, பிகாஸ் நோ ஒன் வுட் ஸ்டே இன் த ஹவுஸ் வித் தட் பாக்ஸ். நீ இந்த பாக்ஸ் வச்சுக்கிறதுனால நீ வேறு அந்த ஜேர்னலில் போட்ட இந்த ஹவுஸில் வந்து யாரும் வந்து தங்க மாட்டுறாங்க, நீ வந்து இதை காலி பண்ணி போயிருன்னு சொல்கிறாங்க. I am now advised to print my story and await advice from the ingenuity of the American mind. இப்போ இவனுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, இவனோட ஸ்டோரியை வந்து நீ அமெரிக்கன் மைண்டு, அமெரிக்கர்களுடைய அந்த கிளவர் மைண்டுக்கு அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அவங்களுக்கு அதை தெரிவி அவங்க கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு விடுன்னு சொல்கிறாங்க. I have moved into the suburbs and hidden the box and changed my name and my occupation. Suburbs அப்படின்னு சொன்னால் வில்லேஜ், அந்த சிட்டிஸ் இல்லாமல் வில்லேஜஸில் போயிட்டு வாழ்கிறதுக்கு போகிறான். அங்கே பாக்ஸை போய் ஒழிச்சு வச்சுட்டு இவனுடைய நேமை மாற்றிடுறான், இவனோட நேம் டாம்ன்றதை வேறு மாற்றிடுறான். அண்ட் மை ஆக்குபேஷன், என்னுடைய ப்ரொஃபஷன், அவனுடைய தொழிலையும் மாற்றிடுறான். திஸ் ஐ டிட் டு எஸ்கேப் த க்யூரியாசிட்டி ஆஃப் த ரிப்போர்ட்டர்ஸ். இதெல்லாம் எதுக்கு மாற்றினான்னா, ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இந்த பாக்ஸை எப்படின்னு சொல்லி இதுக்கு வரி கட்டணும் அப்படிலாம் சொல்லி அவன்கிட்ட கேட்குறாங்க. ஐ ஆட் டு சே தட் when the government officials came to hear of my inheritance, they were reasonably desired to collect the succession tax on my uncle's estate. இதை கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் கேள்விப்பட்டுட்டு சக்சஷன் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி வர்றாங்க. அப்படி வர்றவங்ககிட்ட இவன் என்ன சொல்கிறான், ஐ வாஸ் டிலைட்டட் டு அசிஸ்ட் தெம், நான் அவங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறேன். ஐ டோல்ட் த கலெக்டர் மை ஸ்டோரி அண்ட் ஷோட் ஹிம் அங்கிள் ஃபிலிப்ஸ் லெட்டர். நான் வந்து அந்த கலெக்டர்கிட்ட என்னோடய ஸ்டோரியை சொல்லி என்னோடய அங்கிள் ஃபிலிப் என்னோட லெட்டரையும் அவர்கிட்ட காமிச்சேன். தென் ஐ ஆஃபர்ட் ஹிம் த கீ, அப்புறம் என்னோட கீயை கொடுத்தேன். அண்ட் ஆஸ்க் ஃபார் டைம் டு கெட் ஆஃப் அ மைல் அவே, நான் கொடுத்துட்டு நான் ஒரு 1/2 மைல் தள்ளி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் திறந்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். தேட் மேன் செட் ஹீ வுட் திங்க் இட் ஓவர் அண்ட் கம் பேக் லேட்டர். அவரில் நான் இதை பற்றி யோசிக்கிறேன், நீ அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். This is all I have to say. I have made a will and left my rubies and pearls to the Society for the Preservation of Human Vivisection. கடைசியில் எனக்கு எதுவுமே செய்ய முடியல, அதை ஓப்பனே பண்ண முடியல, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. கடைசியில் என்ன பண்ணேன், என்னுடைய உயிரில் வந்து இந்த ரூபீஸ், இதில் இருக்கக்கூடிய பேர்ல்ஸை வந்து இந்த சொசைட்டி ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன் அவங்களுக்கு நான் இதை வந்து அதில் கொடுத்துட்றேன்னு சொல்லி உயிர் எழுதிட்டேன். இஃப் எனி மேன் திங்ஸ் திஸ் அக்கவுண்ட் எ ஜோக் ஆர் அன் இன்வென்ஷன், இது வந்து ஒரு ஜோக்காவோ அது ஒரு கண்டுபிடிப்பாவோ யாராவது நினச்சிங்கன்னா, லெட் இம் கோல்ட்லி இமேஜின் த சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் மட்டும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் அவன் பட்ட கஷ்டத்தை. Given an iron box known to contain wealth and to contain dynamite, arranged to explode, when the key is used to unlock it, what would any sane man do? What would he advise? ஸோ இந்த ஒரு அயன் பாக்ஸை கொடுத்து அதுக்குள்ளே வெல்த், செல்வத்தையும் கொடுத்து அதுக்குள்ளே டைனமைட்டையும் வச்சு அது வெடிக்கிற மாதிரி, அது திறக்கும்போது வெடிக்கிற மாதிரி வச்சா எந்த ஒரு புனிதமான மேனும் என்ன செய்யக்கூடும்? வாட் வுட் ஹி அட்வைஸ், என்ன அவன் அட்வைஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஸோ இந்த லெசனில் வந்து அந்த நான் சொல்கிறது, அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்கவும் முடியாமல் அதை வந்து விட்டுவிடவும் முடியாமல் அவன் தவிச்ச அவனுடைய சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸை வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். இப்படித்தான் நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய வெல்த், கடவுள் வந்து வெல்த்தையும் கொடுக்குறாரு, அதை அனுபவிக்க முடியாத அந்த இதையும் கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு அனுபவிக்கக்கூடிய சக்தியவும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைலமா நம்மளோட லைஃப்பில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து
we should not be greedy. பேராசைப்பட்டு நமக்கு இவ்வளோ வெல்த் வேணும்னு அதை வச்சுருந்தா கூட இட் வில் பி யூஸ்லெஸ். ஓகே அப்படின்னு முடிக்கிறார். தட்ஸ் ஆல். ஐ திங்க் யுவர் ஹோல் போர்ஷன் இஸ் ஓவர். நமக்கு வந்து எல்லா அந்த புக்கில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு 10th. Then after that you have to revise all those things we are going to give. Here that day you have written task C first paragraph. No, today you have to write task C second paragraph. Explain the efforts taken by Tom to open the iron box. Did he succeed? Why? That question paragraph you must learn and write without copying and send it to me through WhatsApp. I will meet you in the next video of grammar. Until then, bye. Thank you.